குட் மார்னிங் சாம்பியன்ஸ். நம்ம கூட மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஸ்பிரண்ட் மகேஷ் இருக்காரு. ஸோ மகேஷ் வந்து நீங்கள் என்ன டிசைன் ஆஃப் மிஷன்மெண்ட் அந்த ஒரு 50 டாபிக்ல இருந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காரு. அது டிவியில் கேட்கப்பட்ட மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டரில் கேட்கப்பட்ட கேள்வி. பெல்ட் டிரைவ் பற்றி மெஷின் ஷாஃப்ட்னா இதெல்லாம் மெஷின் ஷாஃப்டாக கன்சிடர் பண்ணுவோம். கிராங்க் ஷாஃப்ட், ஸ்ப்ரிங் ஷாஃப்ட், ஸ்பிண்டில். கிராங்க் ஷாஃப்டாக இருக்கட்டும், ஸ்ப்ளைன் ஷாஃப்டாக இருக்கட்டும், ஸ்பிண்டிலாக இருக்கட்டும், எல்லாமே வந்து மெஷின் ஷாஃப்டாக கன்சிடர் பண்ணுவாங்க. இது டிஎன்பிசி 2023 கேட்கப்பட்ட கேள்வி. ஓப்பன் பெல்ட் டிரைவ்ல எப்படி இருக்கும்? டிரைவர் அண்ட் ஃபாலோவர் ரொட்டேட் இன் சேம் டைரக்ஷன். ஓப்பன் அப்படின்னா டிரைவர் அண்ட் ஃபாலோவர் ரொட்டேட் இன் த சேம் டைரக்ஷன். ஓப்பன்னா சேம் அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டா போதும். 2012 கேட்கப்பட்ட கேள்வி. கிராஸ் பெல்ட் டிரைவ். டிரைவர் அண்ட் ஃபாலோவர் ரொட்டேட் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். இப்போ கிராஸே வந்து எந்த சிம்பிள்னா ஆப்போசிட் தான் வந்து போடுவோம். ஸோ அதனால டிரைவர் அண்ட் ஃபாலோவர் ரொட்டேட் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ அப்படி தெரிஞ்சுக்கலாம். இப்போ டிஎன்பிசி 2023ல கேட்கப்பட்ட கேள்வி. அடுத்தது கியர் டிரைவ். கியர் டிரைவ்ல டுவல் கியர் டிரைவ் எதுக்கு யூஸ் பண்றாங்க? Two shafts are perpendicular to each other. ரெண்டு ஷாஃப்ட் பெர்பெண்டிகுலரா கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து அது டுவல் கியர் டிரைவ் யூஸ் பண்ணுவாங்க. இது டிஎன்பிசி 2012ல கேட்கப்பட்ட கேள்வி. அடுத்து என்ன? Radial distance of tooth from the pitch circle to the top of the tooth. ஸோ ரேடியல் டிஸ்டன்ஸ் வந்து பிட்ச் சர்க்கிள் வந்து டாப் ஆஃப் டூத் வரைக்கும் அடெண்டம் சொல்லுவாங்க. அதாவது பிட்ச் சர்க்கிள் வந்து பாட்டம் ஆஃப் டூத் வந்து டிடெண்டம் சொல்லுவாங்க. ஸோ அடெண்டம்னா டாப், என்ன பாட்டம், அது ரேடியல் டிஸ்டன்ஸ். இது 2012ல கேட்கப்பட்ட கேள்வி. ஸ்டாண்டர்ட் பிரஷர் ஆங்கிள் இன் கியர் டிரைவ் டிஎன்பிசி 2023ல கேட்கப்பட்ட கேள்வி. 4.5 degree and 20 degree. 4.5 இல்ல, அது 14.5 டிகிரி and 20 டிகிரி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதுதான் ஸ்டாண்டர்ட் பிரஷர் ஆங்கிள். அடுத்தது எரிங்கோன் கியர்னா என்ன? It is also called as double helical gear. டபுள் ஹெலிகல் கியர் தான் எரிங்கோன் கியர் சொல்லுவாங்க. இது 2023ல கேட்கப்பட்ட கேள்வி. கியர் ட்ரெயின்ல சன் கியர்னா என்ன சொல்றாங்க? Central gear of epicycle gear set. எபிசைக்கிள் கியர் சென்ட்ரல் கியர் தான் வந்து சன் கியர் அப்படி சொல்றாங்க. அது டிஎன்பிசி 2012ல கேட்கப்பட்ட கேள்வி. பினியன் கியர்னா என்ன? Smallest gear inside the differential casing. ஸோ பினியன்னா சின்னவன் அர்த்தம். ஸோ டிஃபரன்ஸ் கேசிங்ல உள்ள சின்ன கியர் தான் பினியன் கியர். இது 2012ல கேட்கப்பட்ட கேள்வி. கேம்ல சில விஷயங்கள் கேட்டிருக்காங்க. கேம்ல டுவெல் பீரியட்னா என்ன? Period during which the follower of the cam remains at rest. ஸோ வந்து ஃபாலோவர் நகராம இருக்க தூரம் வந்து ரெஸ்ட்ல இருக்கு. ஃபாலோவர் ரெஸ்ட்ல இருக்கிற இது வந்து பீரியட் தான் வந்து டுவெல் பீரியட் அப்படின்னு சொல்றாங்க. டுவெல் பீரியட்னா இது கேம் வந்து ஃபாலோவர் ஆஃப் த கேம் வந்து ரெஸ்ட்ல இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ட்ரேஸ் பாயிண்ட் என்ன? The reference point on the cam follower which is used to generate the pitch curve. ஸோ ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தான் வந்து ட்ரேஸ் பாயிண்ட் சொல்றாங்க. அதை வச்சு என்ன பண்ணணும்னா we can generate the pitch curve அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ட்ரேஸ் பாயிண்ட்னா pitch curve ஜெனரேட் பண்ற ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கேம் ப்ரொஃபைல்னா என்ன? Working contour or cracking curve of cam. ஓகே, வர்க்கிங் கார்டர் ஆர் கார்க்கிங் கர்வ் ஆஃப் த கேம் தான் வந்து கேம் ப்ரொஃபைல்ன்றாங்க. இது டிஎன்பிசி 2023ல கேட்கப்பட்ட கேள்வி. ஸோ இந்த கேம்ல கேட்டது எல்லாமே வந்து 2023ல கேட்கப்பட்ட கேள்வி. ஸோ நீங்க என்ன லேர்ன் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம ஒரு டிசைன் ஆஃப் மெஷர்மெண்ட்ல நமக்கு ஒரு செக்ஷன் ஆஃப் டாபிக்ஸ், அதாவது பெல்ட் டிரைவ், கியர் ட்ரெயின், கேம்ல இருந்து கேட்கப்பட்ட டிஎன்பிசி மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர்ல கேட்கப்பட்ட கேள்வி, டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ல கேட்கப்பட்ட கேள்வி பார்த்தோம். கற்றுக் கொடுத்த மகேஷ்க்கு தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ.